ஒரு பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குங்க. இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பாவக்காயை கடாய் வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குங்க. இப்போ அந்த பாவக்காயை நம்ம போட்டுக்கலாம். அதில் சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. பாவக்காய் இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடும். பாவக்காய் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் கசப்பு இருக்காது. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க. பாவக்காயை எண்ணெய் இப்படி வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. பாவக்காய் எடுத்துட்டுங்க. இப்போ இதே எண்ணெயிலேயே நம்ம தேங்காய் வெங்காயம் வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக 2 ஸ்பூன் தேங்காய்ங்க, ரொம்ப தேங்காய் வேணாம். அதே மாதிரி இதில் ஆயில் இல்லைனாலும் பரவாயில்ல, அதனால அதுலேயே தேங்காய் வதக்கிக்கலான்னு போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், 10 சின்ன வெங்காயம். இது சிம்மிலேயே வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க தேங்காய், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ நம்ம இதை ஆறுனோடனே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிக்கலாங்க. இப்போ கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் வந்து 6-7 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிக்கலாங்க. பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயங்க, பெரிய வெங்காயம். இப்போ இதை கட் பண்ணி வச்சுட்டு இதை போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சுங்க, 3 வெங்காயம், அதையும் கட் பண்ணி கூடவே போட்டிருக்கேன். ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. சின்ன வெங்காயம் இருந்தாலும் இதுலேயும் குழம்பு வைங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்துக்கூடயே நம்ம பாவக்காயும் போட்டுடலாங்க. திரும்பவும் வெங்காயம் வதங்குற வரைக்கும் பாவக்காய் வதங்குச்சுன்னா சுத்தமாக கசப்பே இருக்காதுங்க, அதுக்காகத்தான். இது நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளிங்க, ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லைங்க, ஒரு மீடியமாக. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கட்டுங்க. இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வருங்க, அதுக்காக தேவையான அளவுக்கு உப்பே நான் போட்டுட்டேங்க. நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. 1.5 ஸ்பூன் பியூர் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 பரட்டிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ இதில் கொஞ்சமாக புளி தண்ணிங்க, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. ஏன்னா புளிப்பு எனக்கு அதிகமாக தேவையில்லைங்க. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளிப்பு பார்த்து எடுத்துக்குங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க குழம்பு. அதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாவக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க. மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணிங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அவ்வளோதான், நம்ம பாவக்காய் குழம்பு ரெடிங்க. இப்போ 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ இதில் வந்து இன்னும் கூடுதல் சுவைக்காக சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாட்டி தேவையில்லைங்க. நான் போடுவேங்க கொஞ்சமாக. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், நல்லா வாசமாக இருக்குங்க இந்த டைமில் பெருங்காயத்தூள் போட்டால். நம்ம குழம்பு ரெடிங்க. இது சாப்பாட்டுக்கு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு துளி காரம் ஒரு துளி கசப்பு இருக்காதுங்க. ஏன்னா குழந்தைங்கள்லாம் பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா கசப்பே இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.